சாதகமாக இருக்கா இல்ல சாதகம் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு வரும்போது நிச்சயமாக நாம எதிர்பார்த்த தொகுதிகள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்குமே அதுல சாதக பாதகங்கள் இருக்கலாம். இதெல்லாம் கலந்ததுதான் கூட்டணி. அதனால் பெற்றிருக்கின்ற தொகுதிகளில் அத்தனையிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறது. அதற்காக வேட்பாளர் தேர்வு மற்ற கட்ட பணிகளை அடுத்த பணிகளை எல்லாம் துவக்கி விட்டோம். மத்திய தேர்தல் குழுவில் இன்னும் அதுக்கான தகவல் எனக்கு இன்னும் வரல. ஆனாலும் மாநிலத்தில் அதற்கான ஒரு ப்ராசஸ் அந்த எக்ஸசைஸ் நடக்கணும். அது இங்க நடந்ததுக்கு அப்புறம் தான் மத்திய தேர்தல் குழு இதுக்காக மீட்டிங் கன்வீன் பண்ணுவாங்க. அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அது பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு வரும்போது நிச்சயமாக நாம எதிர்பார்த்த தொகுதிகள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்குமே அதுல சாதக பாதகங்கள் இருக்கலாம். இதெல்லாம் கலந்ததுதான் கூட்டணி. அதனால் பெற்றிருக்கின்ற தொகுதிகளில் அத்தனையிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறது. அதற்காக வேட்பாளர் தேர்வு மற்ற கட்ட பணிகளை அடுத்த பணிகளை எல்லாம் துவக்கி விட்டோம். மத்திய தேர்தல் குழுவில் இன்னும் அதுக்கான தகவல் எனக்கு இன்னும் வரல. ஆனாலும் மாநிலத்தில் அதற்கான ஒரு ப்ராசஸ் அந்த எக்ஸசைஸ் நடக்கணும். அது இங்க நடந்ததுக்கு அப்புறம் தான் மத்திய தேர்தல் குழு இதுக்காக மீட்டிங் கன்வீன் பண்ணுவாங்க. அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அது பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்.